அது நமக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளியராக கொண்டு போயிட்டு இருந்தோம். இவர்கிட்ட வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு எனக்கு அமௌண்ட் இல்லை, ஃபுல்லாக பிளாக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இவர் வந்து இல்லை எனக்கு மினிமம் தான் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அரேஞ்ச் பண்ண இடத்துல எதுவுமே ரெடி ஆகும், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் ஆகலை. இவர் வந்து டைம் கொடுத்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் இவர் வந்து இவர் நான் சொல்லி இன்றைக்கி ஃபாலோ பண்ணி அது 6 லட்ச ரூபா. மீன்ஸ் ஸ்வைப்னா உங்களுக்கு அந்த பேங்க் சார்ஜஸ் அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை சிங்கிள் இது தான். அது ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸாக இதாகிடுச்சு. இப்போ நல்லா பிளாக் ஆகிடுச்சு. மீன்ஸ் அமௌண்ட் வர்றது வந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. அந்த இதுக்கே ஒன்றும் இல்லை, இவங்க கணக்கு இவங்களுக்கே போட்டுறது தான் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கட்டிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இங்கே இவர் வந்து இப்போ வந்து ஓவராக வாய் விட்டது. மீன்ஸ் நம்ம வாயினா இல்லை ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்னதுன்னா ஆக்சுவலாக லிமிட் வந்து 6 லட்ச ரூபா 11 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கட்ட முடியலையான்னு முதல்ல நீ பேங்க் ஸ்டாஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கணக்கை கரெக்டாக பார்த்து வாங்க. அது நம்ம பேசிக்கலாம், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சு. முதல்ல பேங்க் ஸ்டாஃபாக இருந்தாலும் என்ன இஎம்ஐ அந்த கரெக்டாக இஎம்ஐ கட்டணும். அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க இல்லையா? நான் வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க. எப்போ கட்டுறேன்னு சொன்னீங்க? நான் 2 மாதத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தேன். சரி ஒரே நீங்கள் ஒன் கார்டா இவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இவர் தான் ஃபாலோ பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஐடி கார்டு உங்கள் ஐடி கார்டு இவர் வந்துட்டு மேனேஜராக இருக்குங்க. உங்களுக்கு ஐடி கார்டு சார் அவருக்கு கூகுள்லேயே இருக்குது சார், சர்ச் பண்ணுங்க. கூகுளில் இருக்குங்க. நீங்கள் ஆக்சுவலாக வச்சுருப்பீங்க. ஆனால் இவர் தான் வீட்டுக்கு வந்து சார் இல்லை சார் ஆனுவலாக ஃபீல்டு போகிறவங்க ஐடி கார்டோட வரணும். இல்லை சார் அதெல்லாம் அந்த காலம் சார் டிஜிட்டலாகவே இருக்குது சார். டிஜிட்டல் அதே என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கிங் பண்ணி வைப்பாங்க. மார்க்கிங் எல்லாம் இல்லை சார். நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? சரி இப்போ என்ன நினச்சி சொல்கிறேன். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பட்ஜெட் 0லேருந்து அதாவது ஒரு பணம் கட்டாமல் விட்டு 1 மாதத்துலேருந்து கடைசி 10 மாதம்னாலும் 1 வருஷம் நாங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சரி உங்களோட அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரி இப்போ வேற ஒரு ஏஜென்சி பக்கத்தில் அண்ணா சொல்லுங்கள். இல்லை கரெக்டாக இல்லைண்ணா நானும் ஆனால் நீங்கள் ரோட்டில் நின்று பேசி கத்தி அவங்களுடைய சுயமரியாதை கெடுத்துட்டீங்க. அதனால் உங்கள் சுயமரியாதை கெட்டால் தப்பு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். ரோட்டில் நின்று பேசுகிறேன் சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ரோடு தானேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஃபோனில் கேட்டு தானே சொல்லுங்கள். கேட்குறது ஓகே. ரோட்டில் நின்று நான் கேட்கல. இல்லை நீங்கள் அவரோட சுயமரியாதை கெடுக்குறீங்க. நீங்கள் எப்படி கேட்கலாம்? நீங்க ஸ்டாஃப் தானே, மேனேஜர் தானே. சுயமரியாதை கிட்ட நீங்க எப்படி சொல்ல முடியும்? வீட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கு வந்து 4 வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை திட்டறப்ப அதுக்கு பேரு 4 வார்த்தை உள்ள கெட்ட வார்த்தை நீங்க திட்டினீங்களா? இவர் தான் சொன்னாரு. இல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் இதே இருக்கு, 14 லட்ச ரூபாய் வாங்கி கட்ட முடியாதான்னு கேட்டார். 5 லட்சம் 6 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் நீங்க வாங்குனீங்க. 14 லட்ச ரூபாய் வாங்கி கட்ட தெரியாது. நான் என்ன சொன்னா பேங்க் ஸ்டாஃப் தானே 11 லட்ச ரூபாய் வாங்கிருக்காங்க. இல்ல நான் 2 அமௌண்ட் டோட்டல் போட்டு சொல்றேன். என்ன 2 அமௌண்ட் சொல்லுங்க ஒரு நிமிஷம். இல்ல இல்ல 2 அமௌண்ட் கேளுங்க. முதல்ல பேங்க் ஸ்டாஃப் இருந்தால என்னோட அக்கவுண்ட் கரெக்ட்டா செக் பண்ணிட்டு வாங்க. என்னோட அக்கவுண்ட் யாரும் பேச கூடாது. அது வந்து இல்ல நான் வந்து இல்ல நான் பேசல 1 மணி நேரம் ஆனாலும் நிறுத்தி என்ன நடந்துச்சு பதில் சொல்ல வேண்டியது என்னோட வேலை. நான் சொல்றேன் கலெக்ஷன் டிபார்ட்மென்ட்ல நீங்க வந்து தன்மையா கேட்டு வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு கலெக்ஷன் டிபார்ட்மென்ட் வச்சிருக்காங்க. நான் சொல்றது கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. நான் அதாவது ஏன் நீங்க வாங்குறது லோனா இல்லைங்க, அது கிரெடிட் கார்டு. நீங்க அப்படி வாங்கினா லோனா வாங்கியிருக்கணும், அது எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அமௌண்ட்டை சொல்லி முடிக்கவும் அமௌண்ட் என்ன சொல்லி சரிண்ணா கெட்ட வார்த்தை கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 வார்த்தை பேசுறதுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசல. எப்படின்னா 15 வார்த்தை இல்ல, 15 வார்த்தை பேசல, 2 வார்த்தை பேசி 3வது வார்த்தையில தாயோளுக்கு அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டு வரணும். அவங்க என்னத்துக்கு இல்ல நான் சிம்பிளா ஒண்ணே சொன்னேன். இருங்க நான் என்ன சொல்றேன்னா வாங்கினதெல்லாம் சாப்பிட தெரியுமான்னு கேட்டுட்டு பேசுனேன்னா நான் வந்து நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக் இருக்கு. நான் அப்படி பேசணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வந்து ஒரு 2 நிமிஷத்துல யார் என்னன்னு தெரியாம உங்களுக்கு பேச முடியும். யாராவது பேசணும் அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்களும் இப்ப பேசுறீங்க இல்லையா? இப்ப பேசுறீங்கல்ல இதே தன்மையோட தானே நான் பேசினேன். எப்படி நீங்க வாங்க லோனா இருக்கணும், அதாவது கிரெடிட் கார்டு அப்படி சொல்ல வந்தா நீங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு என்ன நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? 6 லட்ச ரூபா பணம் வாங்கின அவருக்கு அது என்ன மாதிரி வாங்கணும்னு அவர் தெரிஞ்சுதான் வாங்கிருக்காரு. உங்களோட வேலை என்ன? வந்து கேட்குறீங்க நான் அது மாதிரி பேமெண்ட் கட்டலை, எப்போ கட்டுறீங்கன்னு கேட்கலாம். கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாரோ அதை குயிக்காக சொல்ல முடியும் சார். அதை சொல்லிட்டு அப்போ குயிக்காக சொல்ல முடியும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் எப்போ சொல்கிறாரோ கேட்டு அவ்வளோதான். சரி சரி சரி
இந்த மாதிரி வந்து ரோட்ல சரிங்கண்ணா நான் பார்த்துக்கண்ணா இப்போ ரோட்டில் நின்று கத்தல நான் நீங்கள் சொல்கிற மாதிரி தப்புமா நீங்கள் வந்து பார்க்காம பேசுகிறீங்க ரோட்டில் நின்றுலாம் கத்தல அவர் கூப்பிட்டு என்னை வெளியே வந்தார் நான் வெளியே வந்து தான் சத்தம் கேட்டதுனால தான் நான் சொல்றேன். இப்போ வீட்டு வாசல் நின்று பேசுறது ரோடு தாங்க. கேளுங்க என்ன நான் அவங்க தண்ணி போட்டு இவ்வளோ நேரம் தகராறு பண்ணிருக்கேன் அது கேட்டீங்க. ஆனால் இப்போ வீட்டு குடும்பத்தில் எதாவது பேசினாலும் இது பண்ணி கொண்டு வந்தோம். சரிண்ணா நீங்கள் ஃபைனல் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். நீங்க என்ன சொல்லுங்க. சார் இப்போ எங்களுக்கு அமௌண்ட் இல்லை இந்த அளவுக்கு அனுப்புகிறோம் இல்லை நீங்கள் பண்ணுறது ஏதோ மூவ் பண்ணுறேன் நீ மூவ் பண்ணி நீ பண்ணுறதா மூவ் பண்ணி நான் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டு விட்டுருங்க அவங்க பார்த்து. நான் டோட்டல் ஆப்ஷன் கிளியர் பண்ணி தரேன் டைம் கொடுங்க இல்லை அதெல்லாம் கொடுக்க ஒன்றும் முடியும். பிரச்சனை இல்லை. அந்த நிறுவனத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்களா? நான் சிம்பிளாக ஒன்று கேட்டவர்கிட்ட பேங்க் ஸ்டாஃபாக இருக்கீங்களா முதல்ல அக்கௌண்ட்டை கிளியராக பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. 6 லட்சம் ஃபஸ்ட்டே இதில் உட்காந்துருக்கு இப்படி வந்து இன்றைக்கே கட்டி ஆகும் 11 லட்ச ரூபா வாங்கிட்டு கட்ட தெரியாதா அப்படி என்னது கொடுக்குறேங்க 10 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்போ என்னது கொடுக்குறேன் கட்ட. சரி அவரும் ஒன்று பேச அவரும் விவரம் தெரியாமல் பேசிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 92 இருக்கு சார். சரி மொத்த பைசா கட்டல நாங்கள் சும்மா போயிட்டு அது வந்து மொத்த பைசா கட்டலையா? அதில் 2 மாதத்துக்கு 90 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் 90,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் 2 மாதம் 2 மாதம் 90,000 ரூபா இன்ட்ரெஸ்ட். காடு எடுத்தாலே ஏதாவது பிரச்சனை. நடுவில் பண்ணி பிளாக் ஆகி நான் கிளியர் பண்ணி தரேன்னு சொன்னேன் அப்பவும் அது கந்து வட்டி விட மோசம் தெரியுமில்ல உங்களுக்கு. மக்களுக்கு நாங்களும் நிறைய ஒத்த பைசா கிடையாது இல்லைண்ணா அதாவது அன்னைக்கு ஒத்த பைசா கிடையாது. நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறது இல்லாம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நீங்களா சொல்லி தரணும். அவங்களும் வாங்கிக்கிறாங்க எல்லாம் பாருங்க அதை வித்து இதை வித்து எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா கிரெடிட் கார்டுங்கிறது மளிகை கடைக்காரங்க அது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அதுதான் ரொம்ப லேட்டாக கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா போடலாம். அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. ரிசர்வ் பேங்க் நீங்க இன்ட்ரெஸ்டா போடுறீங்க. நீங்க ரிசர்வ் பேங்க் ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் போடுங்க. என்ன உங்களுக்கு தெரியுங்களா? நாம சொல்லுங்க. சரி நான் நாம் சொல்லுன்னா இந்தியா லிக்விட் பேங்க்ல மற்ற கவர்மெண்ட் பேங்க் பிரைவேட் ஹைலைட் பேங்க் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற முன்னுக்கு 2 மாதத்துக்கு 90,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் முன்னாடி வந்து 2 மாதத்துக்கு 90,000 இன்ட்ரெஸ்ட் கரெக்டா? ஏன்னா